மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்த மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் இணைந்து செயல்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் கேரளாவை பொறுத்தவரை இவை எதிரெதிராக களமிறங்க உள்ளன. இந்த முரண்பாட்டிற்கு காரணம் உள்ளது என்கிறார் அரசியல் விமர்சகர் ஞானி. மேற்கு வங்கத்தில் இன்றைய சூழ்நிலையில் அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு நட்பாக நெருக்கமாக போக விரும்பக்கூடிய கட்சியாக இருக்குது. பிறகு அது இங்கே பாரதிய ஜனதா கட்சி அங்கே வளரக்கூடிய ஆபத்து ஒன்றும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் இந்த சூழ்நிலையில் அங்கே அவங்க காங்கிரஸோட ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதே நேரத்தில் கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் 2 பிரதான கட்சிகளாக இருப்பதே காங்கிரஸும் இடதுசாரிகளும் மட்டும்தான். அப்போ அங்கே அவங்க காங்கிரஸோட உடன்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனால் தேவையில்லாமல் மூன்றாவதாக பிஜேபியோ அல்லது வேற ஒரு கட்சியோ வளருவதற்கு அனுமதித்த மாதிரி ஆகிவிடும். ஆனால் மாறாக ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற அந்த இடம் இருக்குல்ல, அது அவர்களே மாறி மாறி வைத்துக் கொள்வதற்குல்ல காங்கிரஸும் இடதுசாரிகளும் கேரளாவில். அதுதான் கேரளாவுக்கு பொருத்தமான ஒரு சூழ்நிலை.